வரவேற்றுக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். ஆரம்பிக்கலாம் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மற்றும் மாலை வணக்கங்கள். இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு அமைதியின்மை எதனால். இப்ப இந்த காலகட்டத்துக்கு மிக ஒரு பொருத்தமான ஒரு தலைப்புனே சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாரும் அமைதியை விரும்புகிறோம். ஆனால் அமைதியாக வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையாகவே வாழ்கிறோமானா இல்லை. ஏதாவது ஒரு வகையில் நம் அமைதியின்மை, அந்த துன்பம் அல்லது பேரின்பம், இந்த ஒரு அமைதிக்கு மாறா அதற்கு என்ன பேசிக்கான முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முழுமையா விரும்புகிறோமானா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். நம்ம உண்மையா நாம் அமைதியாக வாழணும்னு விரும்பினோம்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு அதற்கான சூழ்நிலைகளை எல்லாம் அமைத்து கொடுக்கும். ஆனால் நம்ம பேரளவுல தான் நம்ம அமைதியாக இருக்கிறோம்னு நினச்சிட்டு இருக்கோம் அல்லது வாழணும்னு விரும்புகிறோம்னு சொல்கிறோமே ஒழிய, நமக்கு அந்த புலன் இன்பங்கள் தேவைப்படுது. அப்படி அந்த இன்பங்களில் போகும்போது பெரும்பாலும் நம்ம துன்பத்தில் தான் வாழ்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது. உலகத்துல எங்க பார்த்தாலும் குழப்பம், சண்டை, சச்சரவு, போட்டி, அச்சுறுத்தல், அடக்குமுறை, இந்த மாதிரி பல சூழ்நிலைகள்ல நம்ம அமைதி இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கலி காலம் சொல்றாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எதனால அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இப்போ சாமிஜி நமக்கு சொல்லியிருக்காங்க. அமைதியை பத்தி நிறைய பாடல்களை எழுதியிருக்காங்க. பொதுவாக மனம் ஒரு 4 நிலைகள் அனுபவிக்கும்னு சொல்றாங்க. நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். இந்த 4 நிலைகள் மனம் அனுபவிக்கக்கூடிய நிலைகள் அப்படின்ட்டு மகரிஷி நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அமைதிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இன்ப துன்பத்தை பத்தி சிறிது பார்த்துட்டு அப்புறம் நம்ம அமைதி என்ற நிலையை பத்தி நம்ம சிந்திக்கலாம். இப்ப இன்பம் என்பது என்னன்னா, புலன்களால் நாம் அனுபவிக்கக்கூடியது. 5 புலன்கள் இருக்கு. பார்த்து, அதுக்குமே ஒரு அளவு இருக்கு. அது அந்த அளவு மீறும் பொழுது அது துன்பம் அப்படின்ட்டு நமக்கு சாமிஜி கொடுத்திருப்பாங்க. அது இப்ப மனிதர்களுக்கு அந்த புலனின்பங்கள் தாண்டி இப்ப 5 வகையில தான் அனுபவிக்கிறோமானா இல்ல. இப்ப நமக்கு சிந்திக்கக்கூடிய அறிவு வந்ததன் காரணமாக நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள்ல நம்ம தேவைப்படுது. புகழ் தேவைப்படுது. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தவங்க நம்மளை உயர்வாக நினைக்க வேண்டும். இந்த மாதிரி பல விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்துறோம். அதுக்காக நம்ம நிறைய முயற்சிகள் செய்றோம். ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு அளவு முறை இருக்கு. அதுக்கு மீறும் பொழுது நம்ம துன்பத்துல தான் பெரும்பாலும் நம்ம வாழ்றோம். இப்ப துன்பம் இப்ப ஒரு அமைதி இல்லாமல் வாழ வேண்டும். சரி, அமைதியா வாழ வேண்டும் அப்படின்னா, அமைதி இன்மைக்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். அப்பதான் அதிலிருந்து நம்ம வெளியில வர முடியும். அப்ப நம்ம அமைதியை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்ட்டு என்னென்னட்டு நம்ம சிந்திக்கலாம். அது பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியாக வரக்கூடிய சிக்கல்கள் இல்லைங்களா? இப்ப உடல் ஏன் உடல்ல நோய் வரலாம், அல்லது புறக்காரணிகள், ஒரு குளிர், வெப்பம், உடலால் வரக்கூடிய துன்பங்கள், இதெல்லாமே நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்குது, அமைதியின்மை கொடுக்குது. இப்ப உடல்ல நோய் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பல காரணங்கள். உணவு, உண்ணும் முறை, வாழ்வியல், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்களாக அமையுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புற சூழல். ஒரு இதை விட முக்கியமானது பார்த்தீங்கன்னா மனம். நம்ம உடல் நோய்களுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மனம்தான். பெரும்பாலான வகையில் மனம்தான், நம்மளுடைய மைண்டு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
ஸோ அந்த வகையில் இப்போ உடல் ரீதியாக நம்ம நிறைய துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேற என்ன காரணங்கள் சொல்லலாம்? பொருளாதார காரணங்கள் சொல்லலாம். இப்போ பொருளாதார காரணங்கள்னு சொல்லும் பொழுது இப்போ எல்லாருமே நல்லா பொருள் ஈட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியும் வந்து பற்றாக்குறையில் இருக்கு, வறுமை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு என்ன காரணம்னா நம்மளுடைய வாழும் முறை தவறாக இருக்கு. இப்போ ஒரு 10,000 சம்பாதிக்கிறவங்களுக்கும் பற்றாக்குறைன்னு சொல்றாங்க. மாதம் ஒரு 50,000 சம்பாதிக்கிறவங்களுக்கும் அந்த அமௌண்ட் பத்தலைன்னு சொல்றாங்க. 1,00,000 2,00,000 சம்பாதிக்கிறவங்களுக்கும் பத்தலை அப்படின்னா அவங்களுடைய வாழும் முறையில ஒரு தவறு இருக்கு. அவங்க பொருள் ஈட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இருக்கோ இல்லையோ இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறதுக்காக ஒரு ரிச் லைஃப் ஸ்டைலுக்கு அவங்க போறாங்க. அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியலைன்னா கூட இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறதுக்காக நிறைய செலவுகள் செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து அது பற்றாக்குறையாக தான் இருக்கு. இன்னும் இப்போ அவங்களுக்கு மேலே இருக்கவங்க கூட கம்பேரிசன் பண்ணும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, அதை மெயின்டைன் பண்ணணும். ஒரு தடவை போயிட்டு அதை மெயின்டைன் பண்றதுக்காக நிறைய கடன் வாங்குறாங்க. கடன்ல போய் சிக்கிடுறாங்க. அப்போ மாசம் இஎம்ஐல எல்லாமே கிடைக்குது. அதுல போய் இஎம்ஐல தே காரு, கேட்ஜெட்ஸ் எல்லாம் வாங்கி இருக்கிற மாதிரி காமிச்சுட்டு, கடன்ல ஒரு பெரும் பொருளாதார சிக்கல்கள்ல போய் மாட்டிக்கிறாங்க. சாமிஜி என்ன சொல்லியிருக்காங்க, முதல்ல கடன் வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடன்ல இருந்து நம்மகிட்ட எவ்வளோ சொத்து இருக்கோ அதை விற்று அந்த கடனை வந்து சரி பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இப்போ கடன்கிறது ஒரு காமனான விஷயம் ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே அந்த 0% இஎம்ஐ அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து எல்லாத்தையுமே ஒரு கடன் பொருளாதாரத்தில் தான் நம்மளை வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி யோகவும் நிறைய பேர் துன்பத்தில் இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மனம் சார்ந்த சிக்கல்கள், ஸ்ட்ரெஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகட்டும், கூட இருக்கிறவங்களாகட்டும், சுற்றம், நண்பர்கள் இவங்கள் காரணமாக நமக்கு நிறைய மன ரீதியான பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். ஒரு குடும்ப அதுக்கப்புறம் உறவு பிரச்சனைகள். ஒரு குடும்பம் இருக்கு அல்லது ஒரு வேலை செய்கிற சூழ்நிலை இருக்குன்னா அங்கே வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் அல்லது தேவையற்ற ஒரு அமைதியற்ற நிலை உருவாக்கிக்கிறோம். இப்போ உறவுல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ட்ரூ லவ்வே இல்லைங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்கு பெரும்பாலும். இப்போ நியூஸ் ஆகட்டும், மறுபடியும் நம்ம கேட்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. இப்போ டைவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய பொண்ணு படிக்கக்கூடிய ஸ்கூல்ல லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கண்டினியூ. அதுக்கு 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா, டைவர்ஸ்னால அந்த குழந்தைகள் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வேற ஸ்கூலுக்கு போற மாரியான சூழ்நிலை. ஏன்னா, இப்ப டைவர்ஸ்ங்கிறது இப்போ மேரேஜ் ஒரு சர்வே சொல்றாங்க சைக்காலஜிக்கல்ல. இப்ப மேரேஜை விட அதிகமா டைவர்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஈகோ. அந்த கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய ஈகோ. எ எல்லா உறவுகளுமே அப்படிதான் இருக்கு. ஒரு அண்ணன், தம்பி, சகோதர, சகோதரிகளுடைய உறவுகள்ல சிக்கல், அப்பா, அம்மா உறவுகள்ல சிக்கல், குழந்தைகள் கிட்ட சிக்கல், இந்த மாதிரி நண்பர்கள், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நிறைய நிலவுது. அதற்கு நிறைய காரணங்கள். சோசியல் மீடியா, சீரியல், சினிமா இதெல்லாம் வந்து நம்மள நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, அதையவே பார்த்து பார்த்து இதெல்லாம் வந்து ஒரு காமன் அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு, ரொம்ப சர்வ சாதாரணமா இந்த மாதிரியான விஷயங்கள போய் நம்ம மாட்டிக்கிறோம். அமைதியின்றி நம்ம தவிச்சுட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய இந்த டிஜிட்டல் அடிக்ஷன்ங்கிற மாதிரி நிறைய அ ஃப ஃபோன், இன்டர்நெட் யூஸ் பண்றதெல்லாம் அதிகமானங்காட்டி, இப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாமே டெக்னாலஜி வளர்ந்ததுனால, வேலை ரொம்ப கம்மி தான். ஆனாலும் யாருமே நேரம் இல்லை அப்படிங்கிற மாரி தான் ஓடிட்டே இருக்கோம். ரொம்ப வேகமா ஓடிட்டுருக்கோம். யாருக்குமே டைமே கிடையாது. ஒரு 10 மினிட்ஸ் கூட இருந்து பொறுமையா உட்காந்து பேசுற அளவுக்கு நேரம் இல்ல. ஏன்னா, எல்லா ய இ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்துல நம்ம மாட்டிட்டுருக்கோம். அதனால நமக்கு வந்து ஒரு ரெஸ்ட் இல்ல, ஒரு அமைதி இல்ல. அதுக்கப்புறம் தூக்கமே சரியா நெறைய பேர் தூங்குறதில்ல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு இப்ப இந்த சூழல்ல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்விரான்மென்டல் ரீசன்னால நமக்கு வரக்கூடிய குழப்பங்கள். அதாவது இப்போ வார் நடக்குது. ஒரு போர் நடந்துட்டுருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யா யுக்ரைன் வார் வந்து இன்னும் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இதுக்கு முன்னாடி நிறைய போர்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு 100 200 ஒரு 1000 ஆண்டுகளாகவே தொடர்ந்து போர் நடைபெற்று கொண்டே இருக்கு. சிரியா, லிபியா, ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல போர் நடைபெற்று கொண்டே இருந்தது. அதன் காரணமாக ஒரு அமைதியின்மை நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய புது புது வியாதிகள்லாம் வருது. கோவிட் வந்துச்சு. இப்போ வந்து ஹெச்எம்பிவி வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. புது புது வைரஸ்கள் வரும் பொழுது நமக்கு ஒரு பய உணர்வு வருது. இப்போ இந்த மாதிரி இப்போ கோவிட்லயே நிறைய பேர் அஃபெக்ட் ஆனாங்க. குறிப்பா இந்த லோனுக்கு இஎம்ஐ கட்டி வீடு வாங்கினவங்க, கார் வாங்கினவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ரொம்ப நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அந்த மாதிரி மறுபடியும் லாக்டவுன்லாம் வந்துச்சுன்னா என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பய உணர்வு. இந்த மாதிரியான பல காரணங்கள்னால நம்ம வந்து துன்பத்துல இருக்கோம். சரிங்களா? இப்ப துன்பத்திற்கு என்ன காரணம்? பேசிக்கான காரணம் என்னன்னா, நம்ம இன்பமா வாழணும் அப்படிங்கிற விருப்பம் தான். இப்போ இன்பமா வாழணுங்கிறதுக்காக தான் எல்லாரும் ஓடி ஓடி பொருள் ஈட்டிக்கிட்டே இருக்கோம். இல்லைங்களா? நேரம், காலம் பார்க்காம எதற்காக இவ்வளோ வேகமா ஓடிட்டே இருக்கோம்னா, நம்ம நிறைய பொருள் சம்பாதிச்சோம்னா, நம்ம நல்லா வாழலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம், இன்பமா இருக்கலாங்கிற ஒரு மயக்க நிலை, ஒரு மாய நிலையில நம்ம ஓடிட்டே இருக்கோம். அந்த அந்த உணர்வு தான் நம்ம துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சாமிஜியே ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்க. துன்பம் அப்படின்னா என்னன்னா, இன்பத்தின் அளவு முறை மீறும் போது ஏற்படும் ஒரு பொருத்தமற்ற உணர்வே இன்பத்தின் மறுபெயராம் துன்பம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப எல்லாத்துக்கும் காரணங்களுக்கும் என்ன? துன்பங்களுக்கு காரணம் நம்ம இன்பமா வாழணும் அப்படிங்கிறது தான். அதற்காக நம்ம இப்போ எந்த ஆக்டிவிட்டியும் செய்ய வேண்டாம், பொருளாதாரம் ஈட்ட வேண்டாம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நம்மளுடைய தேவை என்ன அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டு, அந்த தேவையை சரி செய்யறதுக்கு எவ்வளவு பொருளாதாரம் வேணுமோ அதை நமக்கு ஈட்டி தான் ஆகணும். பொருள் இல்லாமல் இந்த உலகத்துல நம்ம வாழ முடியாது. ஆனா அதுக்கு ஒரு அளவு முறை வச்சுக்கணும். அளவுக்கு மீறி நம்ம ஈட்டும் பொழுது அதை தேவையற்ற வகைகள்ல தான் அதை கன்சியூம் பண்ணுவோம். தேவைக்கு நமக்கு இருக்கும் பொழுது அந்த தேவை பூர்த்தி செய்யற அளவுக்கு முடிஞ்சிடும். அடுத்த பொருள் நம்ம வாங்குறதுக்கு பொருளாதாரம் இல்லைங்கிறதே ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா நமக்கு வந்து ரொம்ப அபண்டண்டா இருக்கும் பணம், தேவைக்கு அதிகமாக வருதுங்கும் பொழுது அதை வந்து நம்ம நிறைய கேளிக்கைக்காகவும் தேவையற்ற விஷயங்கள்ல நம்ம செலவு பண்ணும் பொழுது அது நம்ம உடலையும் மனதையும் பாதிக்கிறது மட்டும் இல்லாம நீதிக்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இப்போ வந்து இன்பம் துன்பம் பத்தி பார்த்தோம். அடுத்தது மனம் இன்னும் 2 நிலைகளை அனுபவிக்கும் தன்மையில இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமைதி, பேரின்பம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த அமைதி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமைதி நிலை என்பது ஆனா நம்மளயே பெரும்பாலானவங்க சொல்றாங்க, "நான் அமைதியா தான் இருக்கேன். எங்க வீடு அமைதியா தான் இருக்கு. நாங்க இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு இயற்கை சூழ்ந்த இடமா தான் இருக்கு." இதெல்லாமே இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். நாங்க வந்து ஒரு நல்ல கிராமத்துல இருக்கோம். ஒரு அமைதியான கிராமத்துல இருக்கோம். இப்படின்லாம் சொல்லலாம். ஆனா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, புற சூழல் சூழல் அமைதிக்கும், அக அமைதிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நம்மளுடைய சூழல் ஒரு வீடு அமைதியாக இருக்கலாம், ஒரு கிராமம் அமைதியா இருக்கலாம். நம்ம அகத்துல வந்து அமைதியா இருக்கிறோமா? அமைதிக்கு என்ன டெஃபினிஷன் குடுக்குறாங்கன்னா, இன்பத்தை இன்பமாகவும், துன்பத்தை துன்பமாகவும் பார்க்காத ஒரு மனநிலை. எந்த ஒரு உணர்ச்சியுமே வந்து நம்ம அகத்தை வந்து பாதிக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு நிலை தான் வந்து அமைதி நிலைன்னு சொல்றாங்க. அப்படி நம்மனால இருக்க முடியுதா? அந்த சூழ்நிலை எப்பேற்பட்டதா வேணாலும் இருக்கலாம். எவ்வளோ சத்தமாக, எவ்வளோ பிரச்சனைகள் உள்ளதாக இருக்கலாம். அந்த சூழ்நிலை நம்ம மனச பாதிக்காம இருக்கா? அப்படி இருந்தா தான் அது வந்து அமைதியான நிலை. நம்ம ஒரு அமைதியான இடத்துல இருக்கோன்ட்டு ஒரு காட்டுல போய் உட்காந்துட்டு, நம்ம மனம் வந்து வேற ஏதாவது திங்க் பண்ணிட்டு இருக்கு, இல்ல வேற ஏதாவது சிந்திச்சுட்டு இருக்குன்னா, நம்ம அமைதியாக இல்லைன்னு தான் அர்த்தம். அந்த சூழ்நிலைக்கும், நம்ம அக அமைதிக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. ஸோ நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், ஒரு பெரிய ஒரு நட்டம் வருது. அதை நம்ம எப்படி ஏத்துக்கிறோம்? அல்லது ஒரு பெரிய ஒரு ஒரு லாபம் வருது, அல்ல ஒரு பெரிய புகழ் கிடைக்குது, அல்ல ஒரு பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் நமக்கு வருது, ஒரு ப்ரமோஷன் வருது. அத நம்ம எப்படி பர்சீவ் பண்றோம்? இதெல்லாமே தான் நம்மள டிசைட் பண்ணும். இது எது இந்த அந்த புகழ்ச்சி, இகழ்ச்சி
நட்டம், தோல்வி, லாபம் இது எல்லாத்துலேயுமே ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்ல நம்ம இருக்க முடிஞ்சதுன்னா, அது நம்ம மன உணர்ச்சிகளை பாதிக்காம இருந்துச்சுன்னா, அப்போ நம்ம வந்து அமைதி நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறது பொருள். ஏன்னா அமைதி நிலை என்பது என்னன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அமைதியில் இறைவன் உரைகிறான் அப்படின்ட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு வசனத்துல சொல்லியிருக்கிறார். இறைவன் வந்து நம்ம மௌன நிலை தான், அமைதி நிலை தான் நம்ம மௌன நிலைன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மௌன நிலை என்பது எண்ணங்கள் அற்ற நிலை, மனமற்ற நிலைன்னு சொல்றோம். அந்த மனதின் ஒரு முனையில இறைவன் இருக்கிறான், மறுமுனையில நம்ம இருக்கோம்னு சொல்றாங்க. அந்த மனமற்ற நிலைக்கு போகும் பொழுது அந்த இறைவனை அடைய முடியும் அப்படின்ட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த நிலையில தான் வந்து அதை எப்படி அடையிறோம்? இந்த அமைதியின் மூலமாக தான் அடையிறோம். நம்ம வந்து எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாமல், எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாம, நம்ம ஒரு அமைதியா இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையில் இருந்து இருந்து பழக பழக தான் நம்ம வந்து இந்த பேரின்ப நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரின்ப நிலை என்பது என்னன்னா, புலன் கடந்த ஒரு இன்பம். இப்ப புலன்களுக்கு அளவு முறை இருக்கு. இப்ப கண்களுக்கு வந்து இவ்வளோ கலர்கள் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. சென்சரி ஆர்கன்ஸ்க்கு. அதே மாதிரி வாசனை, இந்த இவ்வளோ ஸ்மெல்ஸ் தான் கேட்க முடியும். இப்போ கண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கலர் அந்த விப்ஜிஆர் சொல்றாங்க. அதுல இருக்கக்கூடிய காம்போசிஷன் தான் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி சுவைக்கு அளவு இருக்கு. வாசனைக்கும் பார்த்தீங்கன்னா அளவு இருக்கு. நமக்கு வந்து சில வாசனைகள் தான் நம்மளால சென்ஸ் பண்ண முடியும். ஆனா எறும்புகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா சென்சரி ஆர்கன் ஒர்க் ஆகும். அதே மாதிரி கேட்கறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 20 டெசிபிள்ல இருந்து ஒரு 100, 120 டெசிபிள் வரைக்கும் தான் நம்மளால கேட்க முடியும். ஆனா இன்னும் எவ்வளவோ சத்தங்கள் இருக்கு, எவ்வளவோ வர்ணங்கள் இருக்கு, எவ்வளவோ வாசனைகள் இருக்கு. அதெல்லாம் வந்து ஹியூமன்ஸ்னால அதெல்லாம் வந்து இது பண்ண முடியாது. அப்ப இது தாண்டி புலன்கள் கடந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு, பிரபஞ்ச ரகசியங்கள்லாம் இருக்கு. இந்த பூமி சுத்துது, எப்படி சுத்துது, யார் இதெல்லாம் சுத்த வைக்கிறா, இதெல்லாம் தான் ரகசியம்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. இந்த இயற்கை வந்து எப்படி நிகழ்த்திட்டு இருக்கு, எப்படி நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரியான மறை பொருட்கள் பற்றிய ஒரு ஞானம் தான் வந்து இந்த பேரின்ப நிலை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம நமக்குள்ள ஒரு உணர்வாக தெரியக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையை வந்து உணர்ந்தவர்கள் வந்து நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அந்த நிலையை அடைவதற்கான முயற்சியில தான் நம்மளாம் இருக்கிறோம். ஸோ அப்போ அந்த நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? அமைதியா இருக்க கத்துக்கணும். முடிந்த அளவுக்கு இப்ப அதுதான் அந்த மௌன பயிற்சியில நமக்கு சொல்லி தருவாங்க. ஆரம்ப கட்டத்துல வாக்கு மௌனம்ங்கிறது பேச்சு இல்லாம அதிகப்படியாக நம்மளை பற்றிய தற்சோதனையிலேயே இருக்கிறது. சிந்திக்கிறது. நம்மளுடைய நிறை குறைகளை பார்த்துக்கிறது. நிறைகளை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? குறைகளை எப்படி களையலாம்? அப்படிங்கிற மாரி நமக்கு நெறைய பயிற்சிகள் குடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பயிற்சிகள்லாம் செய்து, செய்து, செய்து நம்ம பேசாமல் இருக்கும் பொழுது, இறைவன் நம்மளிடம் பேசுவான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அப்ப இறைவன் பேசுவான்னா என்ன? அவன் வார்த்தையில பேச மாட்டாரு. நமக்கு சில குழப்பங்கள், சில டிசிஷன் என்ன பண்றதுன்னு தெரியாத நிலையில இருக்கும்போது, அதற்கான ஆன்சர்ஸ் எல்லாம் நமக்குள்ள இந்த அமைதி நிலையில, மௌன நிலையில நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ இந்த மாதிரி அடுத்தது ஒவ்வொரு புலன்களாக நம்ம கண்ட்ரோல் பண்ண அந்த பயிற்சிகள் சொல்லி தந்திருப்பாங்க. வாய் மூடுறது மட்டும் இல்லாமல், உணவை நிறுத்துவது, அதுக்கப்புறம் கண்களை மூடி பயிற்சி செய்வது. இந்த மாதிரி 5 புலன்களையும் அடக்கி தான் அந்த மகா மௌனம் அப்படிங்கிற நிலைக்கெல்லாம் வந்து பயிற்சி பண்ணியிருக்காங்க. அந்த நிலையை அடையும் பொழுது தான் நம்ம வந்து அந்த பேரின்ப நிலைங்கிறது அதற்கு எல்லையே இல்ல. இந்த புலன்வழி இன்பங்களுக்கு எல்லை இருக்கு. ஒரு இத்தனை யூனிட் நம்ம ஜீவகாந்தம் கன்சியூம் ஆயிடுச்சுன்னா, அந்த சுவை உணர்வு நமக்கு வேற சுவையா தெரியும். அல்லது பொருத்தமில்லாத தன்மைக்கு நம்ம போயிருவோம். ஆனா, இந்த பேரின்ப நிலைங்கிறது நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு குடுத்துருக்காங்க. இப்ப சுவாமிஜி பார்த்தீங்கன்னா, நெறைய அமைதிய பத்தி சொல்லியிருக்காங்க. ஞான களஞ்சியத்துல ஒரு பாடல் குடுக்குறாங்க. இப்ப அமைதியின்மை எதனால? இப்ப அமைதியாக வாழ்றதுக்கான ஒரு கவி ஒண்ணு குடுத்துருக்காங்க. அந்த கவிய பார்க்கலாம். "அமைதியானது மனித குலம் அனைத்திற்கும் அவசியமே. அமைதி தனி மனிதனுக்கு அளிக்க தன்னிலை விளக்கம்.
அமைதி சமுதாயத்தில் அமைய அறநெறி வாழ்வு, அமைதி உலகில் நிலவ அனைத்துலக பேரரசு அப்படின்ட்டு ஒரு சின்ன கவி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மனித குலம் வந்து இப்போ நம்மளுடைய அமைப்பினுடைய நோக்கமே உலக அமைதி. அப்போ சாமிஜி அதற்கு நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. அரசாங்கத்தின் வழி போய் பார்த்தாங்க, ஐநா சபையில கூட போய் பேசி பார்த்தாங்க. ஆனா ஒன்றும் நடக்கல. அதற்கப்புறம் அவரு கண்ட ஒரு முடிவு என்னன்னா, தனி மனித அமைதி. தனி மனித அமைதியின் மூலமாக தான் உலக அமைதியை நம்ம கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு தான் தனி மனிதனுக்கு அமைதி அளிக்க தன்னிலை விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்ப கட்டங்கள்ல தன்னிலை விளக்க மையம்ங்கிற பேர்ல தான் வந்து மகரிஷி வந்து தோற்றுவிச்சாங்க. அப்புறம் மனவளக்கலை மன்றங்களாக இப்போ உலகம் ஃபுல்லா செயல்பட்டுட்டு இருக்கு. அப்படி அந்த தன்னிலை விளக்கம் அடைந்தால்தான் நம்ம வந்து இந்த அஹ், தனி மனிதன் கிட்ட அமைதி வரும் அப்படிங்கிறாங்க. தன்னிலை விளக்கம் என்பது நான் யார் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு வர வேண்டும். அதுதான் நமக்கு அகத்தாய்வு பயிற்சின்னு சொல்லித் தராங்க. ஏன்னா நம்ம இந்த ஈகோ வருது அப்படின்னா நம்ம வந்து நான் வேறு அவங்க வேறு அப்படிங்கிற அந்த இருமைத்தன்மையில இருக்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு அந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனைகள், இந்த சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் இந்த மாதிரிலாம் நம்ம மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இல்லாததுனால தான் குடும்பத்துல அமைதியின்மை நிலவுது. அப்ப அந்த நான் யார், நான் உண்மையிலே யார், இப்போ ஒரு பார்க்கறதுக்கு ஒரு பொருளாக இருக்கிறோம், உருவம் படி நம் அனைவருமே விண்களின் கூட்டு. இறை மெய்யியல் படி பார்க்கும் பொழுது அனைத்துமே இறைநிலை என்ற ஒரு உணர்வு வந்தாதான் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரே சரிசமமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருவோம். அப்பதான் நமக்குள்ள அந்த அமைதி நிலை வரும். இல்லைன்னா அந்த ஈகோ தான் வரும். நமக்கு பிடிக்காத விஷயங்கள் செய்யும் பொழுது நமக்கு அவங்க மேல வெறுப்பு வரும், கோபம் வரும், பிணக்கு வரும். இந்த மாதிரி தான் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த நான் யார் என்ற உணர்வு நமக்கும் ஒவ்வொரு நொடியும் இருந்துகிட்டே இருக்கும். அப்பதான் அவங்கள எல்லாத்தையும் அரவணைச்சு போகக்கூடிய அந்த உள்ளம் நமக்கு வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் அமைய அறநெறி வாழ்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அறநெறி வாழ்வுங்கிறது ஒழுக்கம், கடமை, ஈகை, அது நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ இப்போ அந்த அறநெறி கல்வி இதெல்லாம் வந்து நமக்கு பள்ளிகள்ல சொல்லித் தரதில்லை. இப்பதான் நம்ம பள்ளிகள்ல போய் அந்த YYEல சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா நம்ம படிக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லாததுனால, நம்ம மொழிக்கல்வி படிச்சதுனால, அந்த அறநெறிங்கிறதே என்னன்னு தெரியாத ஒரு ஜெனரேஷனா தான் இப்ப இருக்கு பெரும்பாலும். அப்போ எது அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற டெஃபினிஷன் ஒவ்வொருத்தருக்குமே தெரிஞ்சிருக்கும். தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ உடலுக்கோ, உயிருக்கோ, உணர்வுகளுக்கோ துன்பம் தராத எண்ணம், சொல், செயலா இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு செகண்டுமே நம்ம அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய கடமை, அந்த யாராவது செய்யட்டும் அப்படின்னு இல்லாம, நம்மனால என்ன செய்ய முடியும் இந்த சமுதாயத்துக்கு? நமக்கு இந்த சமுதாயம் என்ன செஞ்சது? என்ன கிடைச்சதுன்ட்டு நம்ம அந்த வாங்கும் தன்மையில இல்லாம, நம்மனால நமக்கு கை, கால் குடுத்துருக்காங்க இந்த இறைவன். 5 புலன்கள் வேலை செய்யுது. உடல் குடுத்துருக்கு. ஸோ இதை வைத்து நம்ம இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்ய முடியும்? அப்படிங்கிற மாதிரி நம்ம சிந்திக்கும் பொழுது, அந்த கடமை ஆற்றும் பொழுது, அப்படி ஒவ்வொருத்தரும் சிந்திக்கும்போது இந்த சமுதாயம் வந்து அமைதியாக இருக்கும். அப்புறம் ஈகை, நம்மனால முடிந்ததை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது அமைதி உலகில் நிலவ அனைத்துலக பேரரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓருலக ஆட்சி வந்தால்தான் இந்த போர் வந்து நிற்கும் அப்படிங்கிறது சாமிஜியினுடைய ஒரு முடிவு. ஏன்னா தொடர்ந்து அது என்ன ரீசன், பொருளாதார காரணமா இல்லை மதம் சார்ந்த விஷயமா என்னன்னு தெரியல, தொடர்ந்து போர் நடைபெற்று கொண்டே இருக்கு. இப்போ ரஷ்யா, யுக்ரைன், அப்புறம் லிபியா, சிரியா இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அழிவுகளை சந்திச்சுட்டே இருக்கு. மிடில் ஈஸ்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் தெரிந்தோ தெரியாமையோ உலகத்துல பல இடங்கள்ல பல வகையான போர்கள் நாடுகளுக்கிடையே இந்த பார்டர் பிரச்சனை, இப்போ இந்தியா, சைனா, பாகிஸ்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதற்கு பல கோடி பில்லியன் ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து ஒவ்வொரு நாடுகளும் வந்து பாதுகாப்புக்குன்னே செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு தேவையற்ற ஒரு பொருளாதாரம் விரயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ்வளோ மேன் பவர் வந்து பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்படுது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம
அமைதியா இருக்கணும், போர் இல்லாம இருக்கணும்னா, இந்த ஓருலக பேரரசு, அனைத்துலக பேரரசுன்ட்டு சமைச்சு குடுத்துருக்காங்க. இப்ப அத நோக்கி தான் வந்து ஒவ்வொரு இதுவும் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா, இப்ப மகான்கள் வந்து இதெல்லாம் அ இன்னும் ஒரு 100 ஆண்டுகள்ல நடக்கும்னு சாமிஜி சொல்லியிருக்காங்க. அதன்படி தான் வந்து இப்போ எல்லாமே நடந்துட்டுருக்கு. இந்த உலகமயமாக்கல், பொருளாதார மயமாக்கல்லாம் பார்த்தீங்கன்னா, அ எல்லாமே ஒரு லிங்க்ல தான் இருக்கு. அதெல்லாம் விரைவில் வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து நெறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம அமைதி இன்மை வந்து முக்கியமா நம்ம என்னன்னா, இன்பம் வேண்டும் நெனைக்கிறது தான் துன்பத்திற்கான மூல காரணம். அப்ப நம்ம அந்த இன்பம்ன்ட்டு ஓடாம, முடிந்த வரை நம்ம அமைதி நிலையில் இருக்க நம்ம பயிற்சி செய்யணும். அதுக்கு தான் இந்த மௌன பயிற்சி, மாதம் ஒரு முறை, வாரம் ஒரு முறை இந்த மாரிலாம் இருந்து, பேச்ச வந்து முடிந்த வரை நம்ம தேவைக்கு மட்டுமே பேசிட்டு, முடிந்த வரை அந்த பேசாமல் இருக்கும் பொழுது, நிறைய சிந்திக்கும் பொழுது, இப்ப நமக்கு இந்த சிந்தனைங்கிற ஒரு விஷயமே குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படிங்கிறாங்க. இப்ப லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் இந்த ஏஐ டெக்னாலஜிலாம் வரும்பொழுது, எல்லாத்துக்குமே நம்ம கேட்ஜெட்ஸ தான் நம்பியிருக்கோம். ஒரு லொகேஷன் கேட்கணும்னாலும், நம்ம போய் வ Googleல தான் கேட்குறோம். அல்லது ஏதாவது ஒரு டவுட்னாலும் ChatGPT இந்த மாரி நெறைய ஏஐ டூல் வந்ததுனால, நமக்கு சிந்திக்கிற கெப்பாசிட்டியே குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிற மாரியெல்லாம் ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. ஸோ அந்த மாரி இல்லாம நமக்குள்ளேயே எல்லா விஷயங்களுமே இருக்கு. அந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ட விட அதிகம் இருக்கு. அத நம்ம பயன்படுத்துறதே இல்ல. அப்போ இது எல்லாத்தையும் எப்படி ஆக்டிவேட் பண்றது? பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, 1 ஆர் 2% தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆனா, இதுல அவ்ளோ விஷயங்கள் நம்மனால சிந்திச்சு நம்மளே அத வந்து ரிசீவ் பண்ண முடியும். அப்ப முடிந்த அளவுக்கு நம்ம மௌன நிலையில இருந்து, அமைதி நிலையில இருந்து, நமக்கு என்ன வேணுங்கிறத நம்மளே ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது, இறைவன் வந்து நம்மகிட்ட இருந்து நெறைய விஷயங்கள வெளிப்படுத்துவார். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அமைதி நிலையில இருக்க நம்ம முதல்ல விரும்பணும். முக்கியமா நம்ம விரும்புறதே இல்ல. நமக்கு ஏதாவது ஒரு மனம் வந்து அமைதியா இருந்துச்சுன்னா, உடனே பரபரன்னு அடுத்தது என்ன பண்ணலாம்? அடுத்தது யாருக்காவது ஃபோன் பண்ணலாமா? சேட் பண்ணலாமா? இல்ல வேற ஏதாவது இது பண்ணலாமா? அப்படி இப்படின்ட்டு ரொம்ப வேகமா ஓடிட்டே இருக்கோம். கொஞ்சம் நம்ம ஓட்டத்தை எல்லாம் குறைச்சு, கொஞ்சம் அமைதி, பயிற்சி, மௌனம் இதற்கு நேரத்த செலவு பண்றதுக்கு விரும்பி, அதற்காக நேரத்துல அமைச்சு உட்காரும் பொழுது, நம்ம இப்போ அனுபவிக்கிறத விட பன்மடங்கு இன்பத்த நம்மனால அனுபவிக்க முடியும். தவத்திலயும், இந்த மௌன நிலையிலயும் நிறைய அ ஒரு மன அமைதியும், நிறைவும் நமக்கு கிடைக்கும். அதை அடைய முடியும் என்று கூறி, இந்த வாய்ப்பை அளித்த ஸ்கை நார்வே டீமிற்கும், அ டிஜிட்டல் சொல்யூஷனுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ம். நன்றி ஐயா. மிகவும் அற்புதமாக இன்று எங்கள் நோர்வே மனவளக்கலை மன்றத்துக்கு வந்து சிறந்த